மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ எப்படி கொடுத்துருக்கிறது, பலன் எப்படி கொடுத்தேன்? நான் பலன் கணிப்பதில் ராகுவால் ஏற்படக்கூடிய தடுமாற்றம்னு கொடுத்தேன் தலைப்பு. அப்போ அட்மின் கேட்கும்போது என்னங்க அந்த வார தலைப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது யோசிச்சுட்டு சொன்னேன். இங்கே கோவில்பட்டி ராஜாராம் எப்படி கொடுத்துருக்கிறாரு, ராகு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது. அப்படித்தான் கமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தா எல்லாருடைய கமெண்ட்டுகளும் ராகுவோடு 6, 8, 12 டிகிரி, 13 டிகிரி, 22 டிகிரி இப்படி இறக்கும்போது ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறீங்க, 13 டிகிரிக்குள்ளே கிரகண தோஷம் எப்படி இருக்கும்னு இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் நான் ராகுவை பற்றி ஒரு 10 கிளாஸாவது நடத்தியிருக்கிறேன். ராகுவை பற்றி முழுமையான ஒரு 4-5 கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். அதில் எல்லாத்துலேயும் பதில் இருக்குது. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு நிலைமையில் இதுவரைக்கும் நான் நடத்தின கிளாஸ் எல்லாவற்றினும் அடிப்படையில் ராகு என்பவர் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், சுருக்கமாக என்ன சொல்லிடலாம். கிளாஸோட அடிநாதமே, என்னுடைய கோட்பாட்டோடைய அடிநாதமே அப்படித்தான். ராகு என்பவர் பாபத்துவமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ராகு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தையோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தடவை சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் ரொம்ப ரசிக்கிற கமெண்ட்டாக இருந்தது. உலகத்திலேயே சுபத்துவ சூட்சும ஒழு கோட்பாட்டை புரிந்து கொண்ட ஒரே ஆளாக குருஜி மட்டும்தான் இருப்பார், நம்மெல்லாம் இல்லைன்னு ஒரு மாணவர் கமெண்ட் கொடுத்துருந்தார். இதுவும் ஒரு வகையில் உண்மையாகத்தான் இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த அமைப்புகளின் அடிப்படையில் பாபத்துவம் சுபத்துவம் என்பதை என்னுடைய மண்டையில் தேக்கி வச்சதன் காரணமாக நான் பாபத்துவமாக இருக்கணும் சுபத்துவமாக இருக்கணும் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் அதற்குள்ளே வரக்கூடிய சந்தேகங்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவில் இதாக இருக்கும். ஆக ஒரு நிலையில் நான் என்ன சொல்கிறேன், ராகுவை குரு சுக்கிரர்கள் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ராகு கெடுக்க வேண்டுமெனில் சனி செவ்வாய் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஆக இந்த பாபத்துவ சுபத்துவ கோட்பாடுகளின் பிரதிநிதி ஏக கதாநாயகன் ராகுன்னு சொல்லலாம். ஏன்? ராகு ஒரு பச்சோந்தி கிரகம், இருக்க வீடு இல்லாத, செயற்கை காரகத்துவங்கள் கொண்ட, ஆதிபத்தியங்களே இல்லாத. ஆதிபத்தியங்கள்ன்றது வீடு சொந்த வீடு இருந்தால் தானே ஆதிபத்தியங்கள் வரும். அப்போ சொந்த வீடே இல்லைன்ற போது அவருக்கு ஆதிபத்தியமும் கிடையாது. நிற்கிறதுக்கு கால் இல்லை, அது ஒரு கிரகமே இல்லை. கல் மண் வாயு போன்ற ஒரு திரவ ஜட வாயு பொருள்கள் ஏதாவது ஒன்றில் மற்ற கிரகங்கள் மாதிரி இருந்தாலாவது, நெருப்புக்கோள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் கூட ஒரு வகையில் தனித்தன்மையானது. சூரிய வெளியை பெறக்கூடிய நம்முடைய பூமி தனித்தன்மையானது. நீர் கிரகம், திட கிரகம், திடத்தின் மேல் நீர் இருக்கக்கூடிய கிரகம். ஆனால் ராகு கேதுக்களுக்கு நிற்கக்கூட கால் இல்லாத, கண்டுபிடிக்க முடியாத, வாயுவாக இல்லாத, திடமாக இல்லாத, ஆனால் அடுத்தவர்களை ஆக்கிரமிக்கக்கூடிய, ஒளியாக இருக்கக்கூடிய, இருட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ராகுவை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவருக்கு ஆதிபத்தியம் கிடையாது, அவருக்கு காரகத்துவம் கிடையாது. ஐயா, ராகு கேதுக்களுக்கு காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே பழைய நூல்களில் தப்பு. ஆதி காலத்து நூல்களில் ராகு கேதுகளுக்கு அங்கே காரகத்துவங்கள் கொடுக்கப்படவில்லை. இடையில் வந்தவங்க தான் அவர்களாக சில விஷயங்களை பார்த்துட்டு தாத்தா பாட்டி ராகு கேது அப்படின்னு சொன்னாங்க. இதில் மூலவர் ஒருவர் சொன்ன ராகு சனியைப் போல செயல்படுவார், கேது செவ்வாயைப் போல செயல்படுவார் என்பது தான் சரி. அது அவர்களுடைய ஒரு பொதுவான குணம். ஏன் அப்படி சொல்லப்பட்டது? ஏங்க ஐயா ராகு குருவை போல கேது சுக்கிரனை போல செயல்படுவார்னு ஏன் சொல்லப்படலை? அதுவும் ஒன்று தெரியணும்ல. ஏன் அப்படிங்கிற கேள்வி ஜோதிடத்தில் நிறைய வந்துடணும். ஏன் என்கின்ற கேள்வி வந்தே தீர வேண்டும். அப்படி வந்தால் தான் நீங்கள் தேடுவீங்க. ஏன் என்கின்ற கேள்வியை இளைய வயதிலிருந்தே எழுப்பி தேடல்களின் காரணமாக இன்றைக்கு ஒரு குருஜியாக உங்களுடைய ஆசானாக உங்கள் முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் முன்னாடியே என் கூடவே ஏன் 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 கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் ஆசானாக வருவீர்கள். ஏன் என்கின்ற கேள்வி ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய முக்கியமானது. கண்மூடித்தனமாக நானாக இருந்தாலும் உங்களுடைய ஆசானாக இருந்தாலும் நான் சொல்கிறத நம்ப வேண்டாம். நானே நம்பலையே. ஜோதிடத்தில் ஏன் என்ற கேள்வி ரொம்ப அவசியம். ஏங்க ராகு சனியைப் போல செயல்படுவார், கேது செவ்வாயைப் போல செயல்படுவார். அது ஈஸிங்க. இதை கூட நீங்கள் மாணவர்கள் சொல்லிடுவீங்க. பாவ கிரகங்கள், இருள் தன்மை கொண்ட கிரகங்கள்,
சனியும் செவ்வாய் தான் இங்கே இருள் தன்மை கொண்ட கிரகங்கள். இருள் தன்மைனா என்ன? ஒளிவிடாமையாக இருக்குது. மனிதனுக்கு தேவையில்லாத காரகத்துவங்களை கொண்டவைகள் பாவ கிரகங்கள். மனிதனுக்கு தேவையான அவனை சொகுசாக வாழ வைக்கக்கூடிய மனம், உடல், அகம், புறம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு அவனுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய, பொண்டாட்டியை கொடுக்கக்கூடிய, பிள்ளையை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, காரை கொடுக்கக்கூடிய, பைக்கை கொடுக்கக்கூடிய, பங்களாவை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சுபத்துவம் என்று சொல்லப்படுகின்றன. அவைகளை மனிதன் விரும்புகிறான், ரசிக்கிறான். அந்த அமைப்பில் அவை சுப கிரகங்கள். சனியும் செவ்வாயும் இதற்கு எதிர்த்தன்மையோடு செயல்படக்கூடிய கிரகங்கள். எப்படிங்க? பொண்டாட்டியை தடுப்பவை, சுகத்தை தடுப்பவை, ஜாலியாக இருக்கிறத தடுக்கும். இப்போ இதில் செவ்வாய் கொடுக்குதே, அதுக்காகத்தான் இன்னொரு இக்கண்ணா வச்சு அதில் ஒருத்தர் நுணுக்கமான பலனை சொன்னார். சனி முழுமையான கிரகம், பாவகிரகம். செவ்வாய் முக்கால் பாவகிரகம் சொன்னார். அப்போ அந்த பாவகிரகங்கள் இருள்தன்மை கொண்டவை. இந்த கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் இருள்தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. ஆகவே ராகு முழுமையான இருள்தன்மை கொண்ட கிரகம் என்பதால் அவர் சனியைப் போல செயல்படுவார். முக்கால் தன்மை கொண்ட செவ்வாயை போல கேது செயல்படுவார் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனார். எல்லாருமே அவர்களுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை இதில் எழுதி வைப்பது, சொல்லிக் கொடுப்பது போன்ற ஒரு கடத்தல் விஷயத்தினால, அறிவு கடத்தல் விஷயங்களால தான் இன்றைக்கு ஜோதிடம் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல சாஸ்திரமாக வந்திருக்கிறது. எனக்கு பிறகு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னொருத்தர் நம்முடைய கருத்துக்களை இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இதில் எனக்கு தெளிவு கிடைச்சது, அதில் எனக்கு தெளிவு கிடைச்சதுன்னு கண்டிப்பாக இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஆக ராகு கேதுக்கள் என்பவர்கள் பாபர்கள் என்பதால் அவர்கள் சனி செவ்வாயாக உருவகப்படுத்தப்பட்டார்கள். எந்த இடத்துலையுமே மாணவர்கள் ராகுவின் காரகத்துவம்னு கொண்டு போயிடக்கூடாது. கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ராகு பிரம்மாண்டம், கேது கெடுக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. ராகு பிரம்மாண்டம்னா ராகு பிச்சைக்காரனாகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறீங்களா? ராகு திசையில் பிச்சைக்காரனான எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர்களையும் நான் பார்த்துருக்குறேன். மிதுன லக்கணத்துக்கு ராகு செவ்வாயோடு சேர்ந்து ராகு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். விருச்சிகத்தில் எந்த சுவர் பார்வையும் இல்லை. அவர் கண்டிப்பாக ராகு பிச்சைக்காரனாக்குவார். லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து, லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து. லக்னாதிபதியும் 8ல் போயிட்டு பாவராகிய சந்திரனோடையோ இல்லை சனியோடையோ சேர்ந்துட்டார் ராகு. ஒரு உதாரணமாக அப்படியே போட்டுறேன். எப்படி இருக்கக்கூடாதுன்னு தானே தலைப்பு. செவ்வாய் திசையை ராகு திசையை என்ன செய்யும்? இதுக்கு மேலே லக்னத்திற்கு எந்த ஒளித்தன்மையும் இல்லை. குரு சுக்கரனை கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டுக்கோங்க. 9ல் கூட தான் சுக்கரன் குருவை போடுங்க. சுக்கரனை 9ல் போடுங்க, 11ல் குருவை போடுங்க. அதாவது நம்ம இவர் கேட்டிருந்தாரு, நம்ம நகரி மோகன் ஒரிஜினல் ஜாதகத்தை போடுங்க ஏன்ட்டு. இப்போ இதை ஒரு மாடல் ஜாதகமாக எடுத்துக்கோங்க. இப்போ குருவுக்கு எந்த இடத்துலையும் தொடர்புகள் வரலன்னு ஆகிப்போச்சு. இது ஒரு மாடல் ஜாதகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலைமையில் என்ன நடக்கும்? கடுமையான பலன்கள் ராகு திசையில் இருக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒட்டுமொத்த ஜாதகத்தையே முழுசாகவே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த ஜாதகத்தை முழுசாக போட்டாச்சு. லக்னாதிபதிக்கு சுபத்தன்மைகள் எதுவும் இல்லை. தசாநாதர்களுக்கும் சுபத்தன்மைகள் எதுவும் இல்லை. ராகு 6ஆம் இடத்தை பிரதிபலிப்பார். 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். இந்த இடத்துல ராகு கிடையாது, 2 செவ்வாய் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. ராகு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதுன்றதை முதல்ல இப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றாக இந்த பாடத்தில் இதோட ராகுவை இனிமேல் இதுக்கடுத்து பேச போகிறதில்ல. இந்த இடத்துல லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து பாவத்தன்மையோடு இருக்கிறார். 8ல் மறைந்ததோடு மட்டுமில்லாமல் முழுமையான பாவ அமைப்பில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜாதகர் முயற்சி அற்றவர். ஜாதகருக்கு லக்னத்திற்கும் 8ஆம் இடத்து செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ராகு திசை கிட்டத்தட்ட எப்போ வரும்? ஒரு 50 வயசில் வரும்னு வச்சுக்கலாம். 50 வயசில் ராகு திசை வரும். 43, 44 வயசுலலாம் ஆயில்ய 4ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. ஆயில்ய 4ஆம் பாதமாக இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போது தான் சந்திரன் வெளியே வந்திருக்கிறார், அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆக 3, 5, 7 ஆகிய பாவகங்கள் மட்டும் இங்கே ஒரு நல்ல அமைப்பில் ஓரளவிற்கு நன்றாக இருக்கின்றன. அதில் 5ஆம் பாவகம் சனியின் பார்வையின் அமைப்பில் கெட்டிருக்கிறது. லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார். லக்னாதிபதி கடுமையாக 8ல் மறைந்து, லக்னாதிபதி 8ல் மறைந்து 6ஆம் இடம் கடுமையான பாவத்துவமாகி செவ்வாய் திசையிலிருந்தே ஜாதகர் என்ன பண்ணுவார்? பிச்சை எடுப்பார். இந்த ஜாதகர் பிச்சை எடுப்பார், நிச்சயமாக பிச்சை எடுப்பார். ஏன்? லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம்,
லக்னம் இயல்புன்னு சொன்னால் கூட செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 25% அந்த லக்னத்தை கெடுக்கும். ஆக லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், 6ஆம் இடங்கள் கடுமையான வலிமையோடு இருக்கின்றன, கடுமையான பாவத்துவமாக இருக்கிறது. இந்த அமைப்பில் ராகு ஜாதகரை கண்டிப்பாக வட மாநிலங்களில் பிச்சை எடுக்க வைப்பார். தமிழராக இருந்தால், நார்த் இந்தியாவில் இருந்தால் தமிழ்நாட்டில் சிக்னலில் பிச்சை எடுக்க வைப்பார். இவ்வளோதாங்க வித்தியாசம். இதுதாங்க உண்மை. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. ஆக நம்ம இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இருக்கணும்னா அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேடம், எருதுசுரா, நண்டு கண்ணி 5 இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பாடலை வச்சே பார்த்து நான் ஒரு 10 வருஷம்லாம் குழம்பி போயிருக்கிறேன். ஏன்? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ராகு கெடுபலன்களை செய்ய மாட்டாரா? ராகுவிற்கு உகந்த இடங்களாக சொல்லப்படுவது என்ன? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ கூட ஒரு வார்த்தை என்ன, ஒரு அந்த 5 வீடுகளை ஸ்பெஷலாக சொன்னவர் அதற்கான சூட்சுமத்தை எழுதலை. நான் தான் அதை முயற்சி பண்ணி வேற மாதிரி எழுதினேன். அது கூட எனக்கு முழுமையாக திருப்தி இல்லை. ஒரு விஷயத்தை வந்து இதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா முழுமையானவர். நான் கூட இதற்காகத்தான் சொல்லுகிறேன்னு ஒரு விதியை சொல்லி விளக்கித்தான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொன்னாலும் அதில் நீ எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. இப்படின்னா இப்படித்தான், ஆமானா ஆமாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தால் அவர் விஷயம் தெரியாதவர். ஜோசியத்தில், ஜோதிடத்தில் மட்டும் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்திற்கான காரணம் சொல்லப்படவில்லை என்றால் அதை புறந்தள்ள வேண்டும். ஏனென்னா அவரே ஒரு குன்சாவா ஃப்ளூக்கா சொல்லிக்கிறார்னு அர்த்தம். அவரே ஒரு குன்சாவா ஃப்ளூக்கா சொல்லியிருக்கிறான்னு அர்த்தம். இந்த ஆமேடம், எருதுசுரா, நண்டு கண்ணி 5 இடத்தில் பாடலுக்கு அந்த 5 இடங்களில் பெரிய அளவில் விளக்கங்கள் சொல்லப்படலை. அது வேற மாதிரி கூட சொல்லலாம். ஆனாலும் அது இறுதியானது அல்ல. மேஷத்தில் ராகு இருந்தால் அவர் நல்லதுகளை செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்திற்கு அது உட்பட்டது. மேஷத்திலேயே ராகு இதே மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ மேஷத்தில் ராகு கன்னியா ராகுன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து கன்னியா லக்னம், மேஷத்தில் கன்னியா ராகு செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இதே போல் 6ஆம் இடத்துல அப்படியே எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுறேன். அப்போ வந்து மேஷத்தில் இருக்கிறதுனால ராகு வந்து நல்ல பலன்களை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சர்வ நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஏன், அதனால், எப்படி அது வருகிறது என்பதை சொல்லுபவரே அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ஜோசியத்தில் நம்பணும். ஆக ஃபஸ்ட்டு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் இருந்தால் ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இந்த கருத்தை மனசிலிருந்து எடுத்துடணும். 3, 6, 11ஆம் இடங்களில் ராகு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இந்த கருத்தையே மனசிலிருந்து எடுத்துடணும். இதெல்லாம் வந்து பொதுவாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சரியாக ஒத்து வராத கருத்துக்கள். இதில் 6ல் தான் ராகு இருக்கிறார். இந்த ராகு வந்து நன்மைகளை செய்வாரா? கண்டிப்பாக. தலைகீழ நின்னாலும் நன்மைகளை செய்ய மாட்டார். இதில் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதே மாதிரியாக என்னுடைய ஒரு தூரத்து உறவினர் இருக்கிறார். 40 வயதுகளில் அவருக்கு ஆரம்பித்தது. இதே மாதிரினா இதே ஜாதகம் கண்டிப்பாக கிடையாது. லக்னாதிபதி வலுவிழந்து செவ்வாயும் ராகுவும் 6ஆம் இடத்துல இருந்து அவர் என்னோடு விவாதம் செய்வார். அவருடைய 40 வயதுகளில் என்னை விட ஒரு 20-30 வயசு பெரியவர். இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார். என்னை விட ஒரு 20-30 வயசு பெரியவர். என்னோட தூரத்தில் இல்லை, ஒரு நெருங்கிய உறவினர் தான். மிதுன லக்னம், அவருக்கு 6ல் செவ்வாய் ராகு. இந்த 6ல் செவ்வாய் ராகுல 6ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த 6ஆம் இடத்து ராகுல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் வந்து அந்த நேரத்தில் அந்த கருத்தை மறுத்து சொல்ல முடியாமல் இருக்கலாம். 6ஆம் இடத்து ராகு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராகு தசையுடைய 9 வருஷங்களை முழுக்க பார்த்துட்டு அவர் பிச்சைக்காரனாக இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமும் அவர் தேரல. ராகு தசையுடைய முதல் சனி, புதன், கேது, சுக்கிர திசைகள்லேயே அவர் கிட்டத்தட்ட பிச்சைக்காரனாக இருந்தார். பிச்சைக்காரன்றது சரியான வார்த்தை. வியாபாரம் இல்லை, அவரும் ஒரு மளிகை கடை நடத்திக்கிட்டு இருந்து ஒரு பெரிய இது நடத்திக்கிட்டு இருந்தவர் தான். ராகு திசை அவரை மிகப்பெரிய கடன்காரனாக, அகலக்கால் வைத்தவராக ஆக்கி பெரிய மளிகை கடை வச்சுருந்ததை கொண்டு வந்து சின்னதாக ஒரு ஓலையில், குடிசையில் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து விட்டது 6ஆம் இடத்து ராகு. இது என்னுடைய இளம் வயது அனுபவம். அப்போ எனக்கு 20-25 வயசு தான். இதே மாதிரி என்னுடைய சொந்த சித்தப்பா தொழில்முறை ஜோதிடர், அவருக்கு கும்ப லக்னம். கும்பத்தில் 3ஆம் இடத்துல அவருக்கு ராகு. கும்ப லக்னம் 3ஆம் இடத்துல மேஷ ராகு, அஸ்வினி 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம ராகு. ராகு திசையில் அவர் என்ன சொல்லுவார், என்னை அப்பு மகனேன்னு தான் கூப்பிடுவார். ராகு திசையில் நான் ஃப்ளைட்டில் சீசன் டிக்கெட் இப்போ பல்லாரம் பகுதியில் மிகப்பெரிய ஜோதிடராக இருந்தவர். அந்த பகுதியில் மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடராக இருந்தவர் இறக்கும் வரைக்கும்.
கடைசியாக இறக்கப் போகின்ற ஒரு 5-6 வருடங்கள்லாம் என்கிட்ட பெரிய அளவில் அதை வெக்கத்தை விட்டு, மகனே நீ சொல்கிறது வேறு மாதிரியான ஜோதிடம், ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், நீ பெரிய அளவில் இருக்கிறத நான் பார்க்க கொடுத்து வைக்க மாட்டேன். ஆமாம், சித்தப்பா தானே, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அவரும் இறந்துட்டார். அவருக்கு கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு 3இல் மேஷ ராகு, மேஷ வர்க்கோத்தம ராகு. வர்க்கோத்தம ராகு என்னை ஃப்ளைட்டில் சீசன் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு நான் மலேசியாவில் ஒரு வாரம், சிங்கப்பூரில் ஒரு வாரம், ஸ்ரீலங்காவில் ஒரு வாரம், அங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம்னு என்னை பார்க்குறதே உனக்கு டவுட்டாக கஷ்டமாக இருக்கும்னார். ஆனால் அந்த ராகுதசை அவரை பிழிஞ்சு எடுத்து ஊரை விட்டு, சென்னையை விட்டு வேற எங்கேயும் போக விடாமல் பண்ணுச்சு. இதெல்லாம் என்னுடைய தொழில்முறை ஜோதிடனாக வருவதற்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயங்கள். என்னை பட்டத்திட்டுனவங்கன்னே சொல்லலாம். என்னுடைய அப்பாவுக்கு பலன் சொல்ல வராது, கணிதம் நல்லா எழுதுவார், ஜாதகங்கள் நல்லா எழுதுவார், பலன் சொல்ல வராது, 10 பொருத்த ஜோதிடராக இருந்தார். எளிய கேள்விகளுக்கு மட்டும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய ஜோதிடராக இருந்தார். என்னுடைய சித்தப்பா ஓரளவிற்கு கணிதம் தெரிந்தவராக இருந்தும் அந்த வேறு மாதிரியான பழமை கருத்துக்கள்லேயே அப்படியே ஆழ்ந்து போய் வேறு விதமான டைவர்ஷன் இல்லாமல் இருந்தார். இவங்கெல்லாம் வெளியவே வரலை. என்னுடைய குடும்பத்திலேருந்து எங்கள் அப்பாவும் ஜோதிடர், எங்கள் சித்தப்பாவும் ஜோதிடர். ஆனால் இவர்கள் கண் முன்னாடியே ஏன் இவர்கள் இந்த 3ஆம் இடத்திலிருந்தும் 6ஆம் இடத்திலிருந்தும் மேஷத்திலிருந்தும் அதிலிருந்தும் இதிலிருந்தும் இந்த ராகு, அதற்கு ஒரு சுயநலம் காரணம். என்னுடைய வயசில் 43 வயசில் எனக்கு ராகு திசை ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு என்ன செய்யும்? இவரை மாதிரியே பிச்சைக்காரனாக்குமா? எனக்கு ஆரம்ப காலத்தில் ராகு 12ல் இருந்தால் அவ்வளோதான். உத்தர காலாமரத்தில் ராகு 12ல் இருந்தால் ஒருத்தனை அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்ட்டு எழுதப்பட்ட கருத்துக்கெல்லாம் நினச்சி ராகு திசை எனக்கு அம்பேல் தாண்டா, கதை முடிஞ்சு போச்சுடான்னு நினச்ச வேணாம். 12ல் ராகு இருந்தால் பெரும்பாலான மூல நூல்களில் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கின்ற ராகு ஒரு மனிதனை எப்படி கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சாகடிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. 3, 6, 8, 12இல் இருக்கின்ற ராகு மனுஷனை சாவடிப்பார். எப்படின்றது சாவடிக்கிறது கண்டிப்பாக, எப்படின்றது தான் அடுத்து. இப்படி தான் மூல நூல்களில் இருக்கக்கூடிய 3, 6, 8, 12ஓட கருத்து. நான் பெருவாரியாக நம்பும் பெருவாரியான உண்மை கருத்துக்களை கொண்ட உத்தர காலாமிருதத்திலேயே மகாகவி காளிதாசர் 3, 6, 8, 12இல் இருக்கக்கூடிய ராகு ஒருவனை கொள்வார் என்றே எழுதியிருக்கிறார். அப்படி இருந்தோம், இப்படியெல்லாம் படித்தோம். விதிகள், விதி விலக்குகள், விதி விலக்கு அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து பல 100 ஜாதகங்களுடைய ராகு திசையை பார்த்ததற்கு பிறகு என்னுடைய சுயநலத்தின் காரணமாக ராகு எப்படி இருக்கும்னு ராகுவை பற்றியே ஒரு 10-15 வருஷம் ஆய்வு செஞ்சு தான் இப்போது நான் விளக்கக்கூடிய, ஏற்கனவே விளக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. ராகு ஒரு கிரகத்தை 22 டிகிரிக்கு மேலே பீடிச்சிருந்தா அந்த கிரகம் இணையவில்லை என்று தான் அர்த்தம். இதை நான் ஏகப்பட்ட ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல இணைவுன்னு சொல்ல வேண்டாம். ஒரு இணைவு என்பது ஒரு நட்சத்திர தூரத்திற்கு அடுக்குகளுக்கானது. ஒரு நட்சத்திர தூரத்திற்கு உள்ளாக இந்த 22 டிகிரின்றது கிட்டத்தட்ட 2வது நட்சத்திரம் வந்துடும். ஒரு நட்சத்திர தூரம்ன்றது 13.2 டிகிரி. இந்த 12 டிகிரிக்குள்ள ராகு வரும்போது தான் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன. ராகு 1 டிகிரி மையப்புள்ளியில் சூரியனையோ சந்திரனையோ நெருங்கும் போது கிரகணம் ஏற்படுவதில்லை. ஆனால் ராகு சூரியனையோ சந்திரனையோ 13 டிகிரிக்கு உள்ளாக நெருங்கும் பொழுது, குறிப்பாக 12 டிகிரிக்கு உள்ளாக வந்துவிடும் போது கண்டிப்பாக கிரகணம் வந்துவிடுகிறது. இதை வச்சு தான் இந்த 13, 6.5 டிகிரி 8 டிகிரின்னு சில கணக்குகளை சொன்னேன். பல 100 ஜாதகங்களை பார்த்து விட்டதற்கு பிறகு 6.5 டிகிரின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அரை நட்சத்திர தூரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம். நட்சத்திரங்கள் இதுக்கு தான் உபயோகப்படும். இந்தந்த இடத்துல கிரகங்கள் இருக்கின்றன, இந்தந்த இடத்துல நெருங்குகின்றன, இந்தந்த இடத்துல விலகுகின்றன என்பதை வைத்துத்தான். ராகுனுடைய இன்னொரு முக்கியமான நுணுக்கத்தை போன கிளாஸ்ல என்னமோ சொன்னேன். ராகு இப்படி வருகிறதா, கிரகங்கள் இப்படி போகின்றன, ராகு இப்படி வருகிறது. ஆக ராகு தன்னை நெருங்கி வரும் பொழுது, எதிரே தன்னை நெருங்கி வரும் பொழுது ஒரு 8 டிகிரிக்குள் ஒரு கிரகத்தை தூரத்தில் இருக்கின்ற அமைப்பை பார்த்து விடுமாயின் அந்த அமைப்பு கடுமையான கெடுபலன்களை செய்யும். இதில் தான் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ராகு 18 டிகிரியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இது ஒரு முக்கியமான சூட்சுமம். இதை மட்டும் பாருங்கள். இப்போ இதை 11ஆம் இடத்து ராகுவாக நான் போட்டுட்டேன். மிதுன லக்னம் தான் காட்டுறேன். 11ஆம் இடத்து ராகு, 11ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய யோக பலன்களை எப்போது செய்யும்? இங்கே குரு இருந்து பார்க்கும்போது செய்யும். உடனே ஜெயலலிதா ஞாபகம் தான் வரணும். ஏன்னா ராகு திசையில் ஜெயிச்சவர் அவர் தான். இங்கே 11ஆம் இடத்துல அப்படியே ராகு. இத்தனைக்கும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கு செவ்வாய் திசையில் தான் அவர் சிஎம் ஆனார்.
ஏன்? செவ்வாய் சுபத்துவம். இந்த இடத்துல சந்திர செவ்வாய் சேர்க்கை, 3ஆம் இடத்துல சந்திர செவ்வாய் சேர்க்கை. எதிர்பாராத அதிர்ஷ்டமாக மிகப்பெரிய பொறுப்புகள் தேடி வந்தன. அவர் செவ்வாய் திசையில் தான் சிஎம் ஆனார். ராகு திசையில் சிஎம்மா கண்டினியூ ஆனார், கோர்ட்டுக்கும் போனார், ஜெயிலுக்கும் போனார். செவ்வாயின் வீட்டில் இருந்த காரணத்தினால், அதாவது இருக்கும் வீட்டின் இயல்பை கொடுக்கக்கூடிய ராகு. சரி, இந்த இடத்துல 18 டிகிரியில் ராகு இருக்கிறாரியா? இந்த 18 டிகிரியில் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இரட்டை நிலையாக 2 கிரகங்களை போடுறேன். ஒன்று இந்த இடத்துல 15 டிகிரியில் இருக்கக்கூடிய புதன், இன்னொன்று அப்படியே 24 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிரன். இதுதாங்க ராகு திசையுடைய நுணுக்கமான பலன். இந்த இடத்துல 24 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவை கடந்து விட்டார். இந்த ராகுவை கடந்தாலும் அவர் 6 டிகிரியில் இருக்கிறார். அவர் கிரகண தோஷத்தில் தான் இருக்கிறார். ஆனால் 6 டிகிரியில் ராகுவை கடந்து விட்ட காரணத்தினால் அந்த சுக்கிரன் நன்மைகளை தருவதற்கு தயாராக இருப்பார் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் 3 டிகிரி எதிரே கடக்கும் தூரத்தில் கடக்கவில்லை. ஆனால் ராகுவை நெருங்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய புதன் கடுமையாக வலுவிழப்பார். இந்த ஒரு நுணுக்கத்தை பழைய கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதாவது ராகு இப்படி வருகிறார், மற்ற கிரகங்கள் இப்படி வருகின்றன, மற்ற 7 கிரகங்களும். அப்ப ஒரு மத்தி புள்ளியில ராகுவோடு இவர்கள் இப்படியோ அப்படியோ வருவார்கள். கடந்துவிட்ட கிரகம் பயத்தை இழந்திருக்கும். ராகு சூரியனாக இருந்தாலும் பெரிய 9 கிரகங்களையும் வலிமை கொண்டது என்ன? ராகு தான். கேதுன்னு சொல்றாரு உத்தரகாரமலத்தில் மகாகவி காளிதாசர். நான் மறுபடியும் சொல்லுவேன், இப்பதான் சொன்னேன். ஏன்னு ஒரு விஷயத்தை விளக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிறதா அர்த்தம், ஏதோ போன போக்கில் சொல்லணுதான் அர்த்தம். உத்தரகாலாமிருந்தம் கூட மகாகவி காளிதாசர் முழுமையாக எழுதியிருப்பாரா? நான் இப்போது சொன்ன மாதிரி படியெடுத்தவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அடுத்தடுத்து எடுத்து எழுதியவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை எழுதி சொருகின விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்ல மிக அதிக வலியது கேதுன்னு சொல்லப்பட்டது தப்பு. ராகு தான். ஏன்னு சொல்லாம போயிட்டாரே. இப்ப நான் ஏன் சொல்றேன்? ராகு தான் ஆழமான இருட்டு, கண்ணுக்கு நேராக தெரிகிறது. அப்படியே ஒரு 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 மூளை மைய பக்தி இருட்டு ராகு தான். நம்முடைய புத்தகங்கள்ல நான் இப்படி கேதுக்குதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, ராகுவைத்தான் சொல்லி கொடுக்குறேன். கிரகங்கள்லேயே அதிக பலவான் யார் அப்படின்னா ராகு. அதற்கு அடுத்து தான் சூரியனே வருவார். ஏன்னா சில மணித்துளிகள், சில வினாடிகளாவது, சில நிமிடங்களாவது ஒரு சூரியனை அப்படியே கிரகணப்படுத்தக்கூடிய ஒரே வலிமை ராகுவிற்கு தான் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சூழல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கே இப்படி நகர்ந்து கொண்டிருக்க ராகு அப்படியே அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் அந்த குறிப்பிட்ட டிகிரியில் 12 டிகிரிக்குள்ள கிரகணம் வரும். இந்த இடத்துல கணிக்க சிக்கலான இந்த இடமே சுக்கிரனும் ராகுவும் எந்த இடத்துல சந்திக்க போறாங்கன்னு தான். 0 டிகிரி கிடையாது, 0 டிகிரி கிடையாது. சுக்கிரனுடைய ஒளியை, சுக்கிரனுடைய சுற்றுப்பாதையை ராகுவின் வான்வெளி பாதை எந்த இடத்துல சந்திக்குது, ராகு எப்போது சுக்கிரனுடைய அமைப்பை, சுக்கிரனுடைய நிலையை, இருள் தன்மை அடைய வைக்கிறார் என்றதை இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கறதுக்கு இடங்கள் இல்லை, யாராலுமே இல்லை, இன்னும் கணக்கு சொல்ல முடியல. என்றைக்காவது யாராவது ஒருத்தர் வான ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, வானவியல் ரீதியாக அதை கண்டுபிடிச்சு சொன்னா தான் உண்டு. சில இன்னும் தெளிவற்ற நிலைமைகள் நீடிக்குது. 12 டிகிரிக்குள்ள கிரகணம் வந்துவிடும் என்பதை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்? பூமியோட நிழல் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுனால, அதை நம்ம கண்ணால் உணர்றதுனால, அதாவது வானவெளியில் நம்ம பார்க்கக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய அமைப்புகள். ஆனால் மற்ற கிரகத்துடைய கிரகண அமைப்புகள் நம்மளால் உணரவே முடியாது. இதில் தான் ராகுவை பார்த்து நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். மனிதன் இதுவரை அறியாத சில விஷயங்களில் இந்த ராகுவுடைய கிரகண தோஷமும் ஒன்று. நான் இப்போது பொதுவாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல என்ன, 18 டிகிரியில் ராகு இப்படி வந்து விட்டார், 15 டிகிரியில் புதன் அவரை எதிர்கொள்ள போகிறார், அதாவது பலவீனத்தை எதிர்கொள்ள போகிறார். இங்கே 18க்கும் இங்கே 15க்கும் இடையில 5 டிகிரி தான் இருக்கு. ஒருவேளை 6 டிகிரியில் புதன் வரும் பொழுதே அவர் கிரகண தோஷத்தை அடைந்து கொண்டிருக்கலாம். கணிக்க சிக்கலான இடங்கள், பலனை மாற்றுகின்ற இடங்கள் இதுதான். இந்த ஒளி அமைப்பை மட்டும் புரிந்து கொண்டால்
வெகு துல்லியமான அமைப்பு. ராகுவை போல சொல்லிடலாம். எப்படின்னு சொன்னால் 18 டிகிரியில் ராகு வரும் பொழுது அவருக்கு முன்பின்னாக 12 டிகிரிக்குள்ள கிரகண தோஷம் அடையும். முன்பின்னாக. அப்போ அந்த முன்பின்னாக அப்படிங்கிற போது 6 டிகிரிக்குள்ள வரக்கூடிய புதனே அங்கே கடுமையான கிரகண தோஷத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கடந்து விட்ட அமைப்பில் சுக்கிரன் போவார். 18 டிகிரியிலிருந்து அங்கே எப்படி இருக்கு? அங்கே 3 டிகிரிக்குள்ள தான் இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் 24 டிகிரியில் கடந்து விட்டார். ராகுவை கடந்து விட்டார் என்கின்ற நிலைமையில் இழந்து விட்ட வலுவை திரும்ப பெற்றுக்கொண்டு, ஓரளவு திரும்ப பெற்றுக்கொண்டு, இதே சுக்கிரன் இங்கேருந்து அப்படியே 30 டிகிரி 22 டிகிரி விலகிட்டார்னா இழந்த வலுவை முழுவதுமாக அடைகிறார். இந்த 18 டிகிரியிலிருந்து இங்கே சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரிக்கு வந்து விடுகின்ற நிலைமையில், அடுத்த ராசியில் வந்து விடுகின்ற நிலைமையில் ராகுவினுடைய வீட்சணம், ராகுவினுடைய தொடர்பு அவரை விட்டு முழுமையாக விலகி விடுகிறது. ஆனால் ராகுவை எதிர்நோக்கக்கூடிய கிரகம், இதுக்கு தான் நான் ஒரு சிங்கத்தை உதாரணமாக சொன்னேன். எதிரில் சிங்கம் வருதுன்னா எப்படி இருப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு கிளாஸில் கேட்டேன்னா, 1/2 கிலோமீட்டர் தூரில் காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒத்தையடி பாதையில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒத்தையடி பாதையில் சிங்கம் எதிர வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? அங்கேயே எல்லாம் போயிடும், மேலே கீழே எல்லாம் ஊற்றிடும். சிங்கத்தை பார்த்த உடனே பக்கத்தில் மரம் இருந்தால் பழச்சிங்க, பாறைகர் இருந்தால் கூட தப்பிக்க முடியாது. ஒரு மரம், பெரிய மரம் இருந்தால் மரம் ஏற தெரியுதோ இல்லையோ, உயிர் பயத்தில் மரம் ஏற கடன்னு ஒரு பனைமரம் மாதிரி ஒரு மரம், பாமரம் மாதிரி ஒரு மரம்னா ஏறி உக்காந்துக்குவீங்க. சிங்கம் போயிடும். சிங்கம் போனால் கூட போயிடுமையா? சிங்கம் போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தான் தைரியமே இறங்கி போவீங்க. இதுதான் ராகு. எதிரே வரக்கூடியதை பார்த்து ஒரு கிரகம் தன்னுடைய நிலையை, வலிமையை இழக்கிறது என்பதாக ராகுவை பற்றி புரிந்து கொண்டு, கடந்து விட்ட கிரகம் பாதிப்பிலிருந்து வெளியே வந்து விட்டதாக புரிந்து கொண்டு, இந்த கடந்து விட்ட கிரகத்தை வச்சு நான் நிறைய இடங்களில் பலன் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் நான் ராகுவை பார்த்து பலன் சொல்லுவேன். தசை இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது. ஆனால் 6-8 டிகிரிக்குள்ள அந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் ராகு திசையில் இருக்கும். இப்போது நான் சொல்லிக் கொண்டிருப்பது ராகுவோடு இணைந்த கிரகம் அது எப்படிப்பட்ட பலனை தருகிறது, தரல அப்படின்றத பற்றி. ஆனால் எத்தனை டிகிரிக்குள்ள இருந்தாலும் ராகு தசை நடக்கும் பொழுது ஒரு 8 டிகிரிக்குள்ள, மேக்சிமம் 12 டிகிரி தான். 12 டிகிரிக்குள்ள அவர் கண்டிப்பாக ஆக்குபை பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல ராகு தசை நடந்தால் என்ன பண்ணுவார்? மிதன லக்னத்தின் யோகாதிபதிகளான புதன், ராகு, புதன் சுக்கிரனுடைய தொடர்பை பெற்ற இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ராகு தசை நல்லா தான் இருக்கும். புதன் தசை அவுட்டு. ராகுவை எப்படி கணிப்பது? ராகுவோடு சேர்ந்த கிரகங்களை எப்படி கணிப்பது? இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனம் ஆனாரா? நிச்சயமாக பலவீனம் ஆனார். அவரோட ஃப்ரெண்டு ஓடி போயிட்டாரு. முன்னாடி ஃப்ரெண்டு சிங்கத்தை பார்த்து ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் இன்னும் சிங்கத்தை தாண்டலை. அப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு வந்துடுறான்னு சுக்கிரன் சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் தப்பிச்சுட்டே நீ வந்துடுறான்ட்டு. புதனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? எதிரில் சுக்கிரன் இருந்தாலும், எதிரில் சிங்கம் இருந்தாலும், இந்த சிங்கத்திட்டமிருந்து அவன் தப்பிச்சுட்டானே, நம்ம இப்படி சந்து பொந்து கிடச்சி இப்படி எகிரி ஓய்ச்சி போயிட முடியும்ன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் சிங்கத்தை பார்த்து அப்படியே பயந்து கொண்டு இருப்பார். இது எல்லாத்தையும் சிங்கத்தை தாண்டி விட்ட சுக்கிரனுடைய மனநிலைமையாக சுக்கிர தசையிலையும், சிங்கத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய மனநிலையாக புதனையும் நீங்கள் புதன் தசையிலையும் சுக்கிர தசையிலையும் பலன் எடுத்து சொல்லணும். கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் ராகு தசையே உயர்வானதாக இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரனும் பலவீனம், புதனோ பலவீனம். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? அவருடைய 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால் பாதி வலுவிழந்த நிலையில், பயந்து போன மனநிலைமையில் 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குங்க, உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, நான் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் கேட்டு வாங்கலாம்ன்ற ஒரு தைரியத்தில் வர்றேன். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும்போது நீங்கள் நல்ல மனுஷன், எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருவீங்க, எனக்கு 30,000 ரூபாங்க. சரி, ராகுவோடு தாண்டி விட்ட இந்த சுக்கிரன் 1 லட்ச ரூபாயில் தைரியத்தில் 1 லட்ச ரூபாயில் 50,000 ரூபாய் கீழே போட்டார். தைரியத்தை இழந்து விட்டார். உண்மையில் அந்த இடத்துல அவர்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது. ராகுவை தாண்டார். ராகுவை தாண்டும் போது அவருடைய தைரியம் போச்சு. அதாவது 2 கட்டுக்கள், 2 100 ரூபாய் கட்டுக்கள் இருந்ததில் 2 50 ரூபா கட்டுன்னு வச்சுக்கலாமா? 50,000 2 கட்டு வச்சிருக்கிறார். ஒரு கட்டு ஓடும்போது கீழே விழுந்துருச்சுங்க. அப்போ இந்த இடத்துல உண்மையாக 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ராகுவை கடக்கும்போது ஏற்பட்ட பயத்தில் 50,000 ரூபாயை செலவு பண்ணிடுறார், கீழே போட்டுடுறார், தொலைச்சிடுறார்.
இந்த 50,000 ரூபாயை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட 30,000 ரூபாய் பிச்சை கேட்குறேன், கொடுப்பீங்களா? எங்கிட்டே 50,000 ரூபா தான் இருக்குது, சரி இந்த 15,000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு 15,000 ரூபா கொடுப்பீங்க இல்லையா? இந்த ஓமானம் தெளிவாக புதன் வலுத்தவனுக்கு புரியும். ராகுவை கணிக்க சிக்கலான அமைப்புகளில் ஒரு கிரகம் எவ்வளவு கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறது என்பதற்கான ஓமானது. எவ்வளவு கொடுப்பதற்கு அது தகுதியாக இருக்கிறது. 1,00,000 ரூபா வச்சிருக்கா, ராகுவை கடந்த அமைப்பில் தன்னுடைய பலத்தை, தன் கையில் இருந்ததை அது இழந்து விட்டதா? அப்படியானால் அது உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை வைத்துத்தான் இந்த இடத்துல அவர் பகை வீட்டில் இருக்கிறார். இருவருமே பகை வீட்டில் இருக்கிறார்கள். இருவருமே பகை வீட்டில் இருக்கும்போது அங்கே இருள் தன்மை கொண்ட கிரகத்தோடு இருக்கிறார்கள். இந்த இடத்துல வீடு கொடுத்த செவ்வாயின் நிலைமையையும், அதற்கடுத்து இவர்களுக்கு வேற எந்த சுப தொடர்பும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருந்தார்னா எல்லாமே மாறும். இழந்து போய் திரும்ப வலுவை அடைகிறார்கள் என்பதாக இருக்கும். ஆக டிகிரி கணக்கில் எதிரே போகக்கூடிய அமைப்பும் கடந்து விட்ட அமைப்பும். இங்கே ராகு 28 டிகிரியில் இருக்கிறார். புதன் இங்கே அப்போது தான் 2 டிகிரியில் இருக்கிறார். இணைவே இல்லைன்னு வச்சுருங்க. தூரத்தில் உங்களுக்கு கண்ணு சரியில்லை, தூரத்தில் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அது சிங்கமா நாயான்னு உங்களுக்கு தெரியல. சரி, புதன் இங்கே அப்படியே நிலையை மாத்துறேன். ராகு இங்கே அப்போதுதான் ரிஷபத்திலிருந்து வந்திருக்கிறார், 28 டிகிரியில் இருக்கிறார். இங்கே புதன் 2 டிகிரியில் நீச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். இதை இணைவனை எடுக்க வேண்டாம், இதை இணைவ இல்லை. இந்த இடத்துல புதனும் ராகுவும் மட்டும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பலன்கள் தடுமாறும். எப்படி பலன்கள் தடுமாறும்? என்னங்க புதன் ராகு சேர்ந்துருக்கு, ஆனால் ஆள் நல்லா தானே இருக்கிறாரு, புதன் தசையை அவருக்கு ஒன்றும் பெருசாக கெடுக்கலையே. சரி, இந்த இடத்துல என்னங்க நடக்குது? தூரத்தில் சிங்கம் வந்துக்கிட்டு இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வெட்ட வெளி தான், பாலைவனம் தான். உங்களுக்கு கண்ணு சரியாக தெரிலங்க, சிங்கம் தானா நாய் தானான்னு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை நாயாக இருந்தால் தைரியம், சிங்கமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். பார்த்தா நாய் மாதிரி தான் தெரியுது, சிங்கம் இல்லை நாய் தான், பாலைவனத்தில் எதுக்கு சிங்கம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சிங்கத்தை பார்க்காத வரை உங்களிடம் தைரியம் இருக்கும். இங்கே சிங்கத்தை பார்க்கவில்லை. மனசு தானங்க எல்லாம் காரணம். நீங்கள் பயப்படுறீங்களா பயப்படலையான்றது மனசு தான் காரணம். பயந்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் கிரகமும் ஒன்று. இந்த இடத்துல மிதன லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதி அவராகவே உருவகப்படுத்த வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வெட்ட வெளியில் சிங்கம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு கண்ணு தெரியல, தூரத்திலிருந்து ஒரு பக்கம் பார்த்தா அது நாயாத்தான் தெரியுது, நாய் தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு தைரியமாக போய்கிட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் அந்த தூர கணக்குகளின் அடிப்படையில் சொல்கிறேன். இங்கே மனுஷனாவே உருவகம் பண்ணிக்கங்க. ராகு சிங்கம் தான் அடித்து சாப்பிட போகுது கிட்ட வந்தா. நீங்கள் மனுஷன்தான், பார்க்காத வரைக்கும் அது சிங்கம் இல்லை நாய் தானே. அதே மாதிரி தான் இருக்குது, அதே சைஸ் தான் இருக்குது. ஒரு நாய் எதில் வந்துக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். கிட்ட வந்தால் தானே நம்ம டிஸ்டன்ஸ் இங்கே முடிஞ்சு போச்சுல்ல. கரெக்டாக அந்த 28 டிகிரிக்கு அப்புறம் அந்த சிங்கம் ரைட்டில் லெஃப்டில் திரும்பி போயிடுச்சியா, என்னையா நடக்கும்? தூரம் 22 டிகிரி 26 டிகிரி இருக்கு இல்லையா, 26 டிகிரி சேஃபான டிகிரி. அந்த இடத்துல சிங்கம் தான் வருது, நம்ம கண்ணுக்கு அது நாய் மாதிரி தெரியுது, நாய் மாதிரி தான் தெரியுது, நாய் தான் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பி போயிடுச்சியா சிங்கம், அதோடைய பாதிப்புகள் நமக்கு இல்லைல்ல. அது மேலே பாஞ்சா தானே நம்மளை கடிச்சு சாப்பிட போகுது. அது பாட்டில் நம்மளை கவனிக்காமல் அது பாட்டில் எங்கேயோ போயிடுச்சுல்ல. அதுதான் 24 டிகிரிக்கு மேலே, கிட்டத்தட்ட 22 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ராகுவிற்கும் மற்ற கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலைமை. அங்கே தான் கிரகங்கள் கெடலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த தூரம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிகிறதா? தூரம் இல்லாமல், அந்த இடங்கள் இல்லாமல், இதைத்தான் நட்சத்திர பாதமாக போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ஏதாவது ஒரு வகையில் பலனறியும் முயற்சியாக நட்சத்திர சார அமைப்புகள் வந்தன. இந்த நட்சத்திர சார அமைப்புகளைத்தான் அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப தூரம் வேறு மாதிரி மிஸ்கைடாகி தவறாக போயிடுச்சுன்றதுக்காக தான் நம்ம சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடியில் இப்படி ஓமானங்களோடு சொல்லித்தர்றேன். 26 டிகிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாத, எத்தனை டிகிரி எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க? வெட்ட வெளியில் 2 கிலோமீட்டர் பார்ப்பீங்க. உயரமாக இருந்தாலும் தூரத்தில் வர்றது நாயா சிங்கமானு கண்டுபிடிச்சிருவீங்களா? கிட்ட வந்தால் தானே தெரியும். ஏதோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் சிங்கமும் 4 கால் தான், நாயும் 4 கால் தான். நாயும் ப்ரௌனாக தான் இருக்குது, சிங்கமும் ப்ரௌனாக தான் இருக்குது.
அட ஆம்பளை சிங்கம் கிடையாதையா, பிடரி வச்ச சிங்கம் கிடையாதையா, பொம்பளை சிங்கம்யா, நாயகம் சிங்கத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு? அதுதான் கிரகங்களுடைய தூர வித்தியாசம். இந்த இடத்துல இது அப்படியே பார்வை திறனாகவே அப்படியே தெளிவாக கொண்டு 26 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த புதன் நீச்சத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். ஆனாலும் பகை வீட்டில் இருக்கிறார். ராகுவோடு நல்ல வேலையாக நெருங்கலை. சரி, இந்த இடத்துல ராகு வந்து அவருடைய தசையில் புதனுடைய பலன்களை செய்வாரா? செய்ய மாட்டார். செவ்வாயோட பலன்களை செய்வார். மேஷ ராகுவாக செவ்வாயுடைய பலன்களை செய்வார். சரி, இந்த இடத்துல ஒரு குருவின் பார்வை வந்துருச்சு. இந்த குருவின் பார்வை யாருக்கு விழுகிறது? யாருக்கு விழுகிறது? இந்த இடத்துல பௌர்ணமி அதியோகம் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல பௌர்ணமி அதியோகம் கண்டிப்பாக இருக்கும்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ராகுவிற்கு அதியோகம்ன்றது ராகு கேதுக்களுக்கு கிடையாது. அப்போ சுக்கிரன் வந்து இந்த இடத்துல 28 டிகிரியாக இருக்கு. எந்த இடத்துல நம்முடைய பலன்கள் தவறும்? ராகுவோடு புதன் சேர்ந்திருக்கிறதாக நம்ம நினைக்கும் போது இந்த இடத்துல சுக்கிரனை நான் வந்து 25 டிகிரின்னு போட்டுக்கிறேன். சுக்கிரன் இந்த இடத்துல 25 டிகிரியில் இருப்பார். அவர் அபாரமான ஒரு நிலைமையில் இருப்பார். அப்போ 7 டிகிரிக்குள்ள சுக்கிரனோடு சேர்ந்து சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் நிச்சயமாக பலவீனத்தை அடைய மாட்டார். இந்த இடத்துல நம்முடைய கணிதங்கள், நம்முடைய கணக்குகள், புதனும் ராகுவும் இணைந்தார் போல இருக்கக்கூடிய கணக்குகள் சுத்தமாக தோத்து போகும். சுத்தமாக தோத்து போகும். மறுபடியும் பலனை தவற வைக்கக்கூடிய விஷயங்கள். குரு இந்த இடத்துல 26 டிகிரியில் இருக்கிறார். 26 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த குரு ராகுவை முழுமையாக பார்ப்பார். ராகதசை கூட இந்த இடத்துல கடுமையான நல்ல அமைப்புகள் இருக்கும். இந்த டிகிரி கணக்குகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ மாணவர்கள், இதில் உள்ள ஒரு நுணுக்கங்களை புரிந்து கொள்கிறீர்களோ, பக்கத்தில் இருந்தால் கூட சுக்கிரனும் புதனும் 7 டிகிரியில் இணைந்திருப்பது, உச்ச சுக்கிரனோடு புதன் 7 டிகிரியில் இணைந்திருப்பது, சந்திர அதியோக பலனை புதன் முழுமையாக அடைவது. இந்த இடத்துல 28 டிகிரியில் புதன் இருந்தால் கூட சந்திர அதியோக பலன்கள் அவருக்கு குறைவாக கிடைக்கும். ஆனால் பௌர்ணமி சந்திரனாக, பங்குனி உத்தர சந்திரனாக அவர் இருக்கும் பொழுது இந்த இடத்துல சுக்கிரனுக்கும் புதனுக்கும் முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் இருக்கும். ராகுவிற்கு அதியோகம் கிடையாது. ராகு அதியோகத்தை தடுக்கவும் முடியாது. இருள் மேல ஒளி போய் அதை ஒளியா மாற்ற முடியாது. ஆனால் இந்த கிரகங்கள் அதி உன்னத ஒளி நிலையை அடையும். அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல குரு 26 டிகிரியில் இருந்தால் புதனுக்கு குரு பார்வை இருக்காது, ஆனால் ராகுவிற்கு குரு பார்வை இருக்கும். ஆக ராகு தன்னுடைய பலன்களை மாற்றக்கூடிய இடங்களாக இதைத்தான் நீங்கள் சொல்ல முடியும். புதனோடு சேர்ந்திருக்கிறார், ஆனாலும் 26 டிகிரி விலகி இருக்கக்கூடிய 25 டிகிரி, 24 டிகிரின்னு கூட வாங்க, 24 டிகிரி இணைவாகவே எடுக்காதீங்க. 24 டிகிரி இணைவே கிடையாது. அவர் புதனை பறிக்க அவரால் முடியாது. ஆனால் இந்த இடத்துல புதன் நிச்சயமாக அதே வேற மாதிரி. இப்போ இந்த புதனுடைய நிலைமை வேற மாதிரி போடுறேன். இந்த புதனுடைய நிலைமையை வேற மாதிரி போடுகிறேன். ஐயா, இதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தங்க. ஆனா அந்த இடத்துல ராகு புதனை பீடிச்சிருந்தாரு, புதன் தசை வேலை செய்யலைங்க. சரி, இவ்வளவே போறோம். சுக்கிரனுக்கு பதிலாக சனியை போட்டுட்டேன். சனி 25 டிகிரியில் இருக்கிறார். இந்த இடத்துல சனியோடு 7 டிகிரியில் இணைந்த ராகு, இணைந்த புதன் கண்டிப்பாக கடுமையான ஒரு பாபத்துவ அமைப்பை அடைந்திருப்பார். ராகுவால் அல்ல. சுக்கிரனுடைய சுபத்துவத்தை எடுத்துட்டேன், சந்திர அதியோகத்தையும் எடுத்துட்டேன். சந்திர அதியோகமும் அவருக்கு கிடைக்கவில்லை, சுக்கிரனுடைய அருகாமையும் அவருக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அவர் ராகுவோடையும் இல்லை. சனி 25 டிகிரியில் இருக்கிறார். இந்த இடத்துல சூரியனும் சனியும் சேரக்கூடாது. சூரியனோடு சேர்ந்த சனியும் சனியோடு சேர்ந்த சூரியனும் எந்த நிலைமையிலையும் நல்ல பலன்களை தரமாட்டார்கள் என்பது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் மூல விதி. அதை மறந்துடாதீங்க. அதுக்காகத்தான் அந்த இடத்துல சூரிய சனியை சேர்த்து போட்டேன், சுக்கிரனை விலக்கி போட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சூரியனோடு சேர்ந்த சனி இந்த இடத்துல நண்பரான புதன் அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டார். இவர் தன்னுடைய பார்வையின் அமைப்பில் இந்த சனி 3, 7, 10ஆம் பார்வைகளால் 12ஆம் பாவகத்தையும் 4ஆம் பாவகத்தையும் சந்திரனையும் புதனையும் 7ஆம் பாவகத்தையும் கர்ண கடூரமாக நசுக்கி பிசுக்கி எடுப்பார். இதுதான் பாபத்துவம். இந்த இடத்துல லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போனார்.
ராகுவோடு சேர்ந்து அல்ல, சனியோடு சேர்ந்து கெட்டு போனார். இந்த இடத்துல ராகுவை விட கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி, சூரியனோடு சேர்ந்ததால் சனி. இந்த இடத்துல குருவோட விடா இந்த குரு சனி பரிவர்த்தனை எல்லாம் இங்க ஒன்றும் செயல்படாது. இந்த இடத்துல சூரியனை 20 டிகிரியா போட்டுக்கங்க, சனியை 5 டிகிரிக்குள்ள. சனியின் அஸ்தமனம் 15 டிகிரி. அப்ப எப்படி இருந்தாலும் 15 டிகிரிக்குள்ள செவ்வாயும் சனியும் பெரும்பாலும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா செவ்வாய் 17 டிகிரி அஸ்தமனம், சனி 15 டிகிரி அஸ்தமனம், சுபர்கள் குறுகிய டிகிரிக்குள்ள அஸ்தமனம், குரு 11 டிகிரிக்குள்ள அஸ்தமனம், புதன் 13 டிகிரி, புதனுக்கு சேர்க்கவே வேண்டாம், சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ள அஸ்தமனம். குரு சுக்கிரர்களுக்கு கூட அஸ்தமன தூரம் குறைவு, ஆனால் செவ்வாய் சனிக்கு அஸ்தமன தூரம் அதிகம். அப்ப எந்த இடத்துலையும் இந்த இடத்துல 20 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரியன் 25 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய சனியை கடுமையாக அஸ்தமனப்படுத்தி, அஸ்தமனம் என்பது என்ன? பாபத்துவம். கடுமையாக பாபத்துவப்படுத்தி எரிச்சலோடு இருக்கக்கூடிய சூரியனிடம் உதைவாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சனி தன்னுடைய எரிச்சலான மனநிலைமையில் தனக்கு நெருங்கிய புதனை கடுமையாக அவரும் காயப்படுத்துவார், மனதாலும் உடம்பாலும். ஏய் பயா, ஏற்கனவே உதவாங்கிக்கிட்டு இருக்கிற சனி கிட்ட இருந்து எந்த விதத்திலும் நல்ல நன்மைகள் புதனுக்கு கிடைக்காது. இந்த இடத்துல சனி புதன் சேர்க்கையாக புதன் கடுமையான பாபத்துவத்தை அடைவார். அன்பு மாணவர்களுக்கு இந்த இடம் கடுமையா புரியணும். சுக்கிர இணைவு இல்லை, சந்திரகேந்திரம் இல்லை, சந்திர அதியோகம் இல்லை, வேறு எந்த விதத்திலும் இல்லை. ஒரு இடத்துல ராகு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன நடக்கும் ராகுக்கு? நான் இப்போ சொல்லிட்டேன், ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி, இந்த இடத்துல எந்த பலனும் இல்லை. அந்த பலன் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது. 3, 6, 11ஆம் இடங்களில் ராகு இருந்தால் அதுவும் இல்லை, அதுவும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் கட்டுப்பட்டது. ஆனால் ஒன்று, மூலவர்கள் உறுதியாக சொன்ன ஒன்று, கேந்திர கோணத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால், கேந்திரத்தில் இருந்தால் கோணத்தின் அதிபதி யோகமும், கோணத்தில் இருந்தால் கேந்திரத்தின் அதிபதி யோகமும் இருக்கணும்னு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. எக்ஸலண்ட். அது ஆதிபத்திய நன்மைகளை செய்யும், அது ஆதிபத்திய நன்மைகளை செய்யும். இப்போ இதே இடத்துல மிதுன லக்னத்திற்கு இந்த 11ஆம் வேற இடத்துக்கு மாற்றிடுறேன். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி லக்னத்தை போடுறீங்கன்னு சில பேருக்கு வருத்தங்கள் வருகிறது. அப்போ இந்த இடத்துல துலா லக்னத்திற்கு போடுகிறேன். துலா லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்துக்கு போடுறேன். இந்த இடத்துல என்ன, கடகத்திலேயே இருக்கிறார். அப்போ ஒரு மூல நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மிக எக்ஸலண்ட்டான கருத்து, எல்லா இடங்கள்லையும் ஒரு 100% உண்மையான கருத்து. இதையும் ஒரு சாதாரண ஜோசியர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். சாதாரண ஜோசியர்னு சொல்ல மாட்டேன், மகா மூல, மகா பெரிய மேதை. இதைத்தான் நான் இன்னும் கொஞ்சம் அதை எளிமையாக்கி தர்ம கேந்திர கோணாதிபதிகளில் மிக உயர்வானவர்களான மூல நூல்களில் ஒருத்தர் சொல்லுகிறார், ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதை உத்தரகாலாமரத்தில் காளிதாசரும் சொல்லுகிறார். அப்போ காளிதாசருக்கு முன்பே யாரோ ஒருவர் சொல்லியிருக்க வேண்டும். பிருகத்து ஜாதகமாக இருந்தாலும் சரி, பராசர கோராவாக இருந்தாலும் சரி, உத்தரகாலமரத்தில் இந்த வரிகள் இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? ராகு ஒரு கேந்திரத்தில் கோணாதிபதியோடு, கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருக்கும்போது நன்மைகளை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி பாபத்துவமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக நன்மைகளை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம்னே போடுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு புரியணும். ஆனால் அதுக்காக பௌர்ணமி சந்திரனா போடாமல் இந்த பாருங்க, அர்த்த சந்திரனா வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இந்த இடத்துல ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம். இந்த இடத்துல ராகு கோணத்தில் இருக்கிறார். கோணத்தில் இருக்கும்போது கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7, 10ஆம் அதிபதிகளோடு அவர் தொடர்பில் இருந்தார்னா, இந்த இடத்துல 10ஆம் அதிபதி இங்கே இல்லை. 10ஆம் அதிபதியை இப்படி நான் போட்டுட்டேன். இப்படி 10ஆம் அதிபதியை போட்டாலே அது அவர் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ள முடியாது. 4ஆம் அதிபதியோடு அல்லது 7ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருப்பாரா? 7ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருக்க முடியாது. 4ஆம் அதிபதியோடு தான் அவர் தொடர்பில் இருப்பார். ஆக இந்த இடத்துல சனியோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார். சனியின் ஆதிபத்திய ரீதியாக நெருங்கி இருக்கின்ற தூரத்தை பொறுத்து பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல கூட கேந்திர கோணாதிபதிகளோடு, அதை நான் வேற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னேன், 9, 10ஆம் அதிபதிகளோடு அவர் சேர்ந்திருந்தாரே. ஆனால் இப்போ இந்த இடத்துல சனியை கூட 2ஆம் அமைப்பாக கொண்டு வந்துடுறேன்.
இது ஒரு இக்கட்டான நிலைமை. இந்த இடத்துல சூரிய சந்திரர்களோடு அவர் சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல சூரிய கிரகணம், அன்றைக்கு சூரிய கிரகணம், அன்றைக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அங்கே சூரிய கிரகணம். இந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் 9, 10 தர்ம கர்மாதிபதிகள். நான் ராகு தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்தால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல 9, 10 என்று சொல்லப்படக்கூடிய உயிர்காரகத்துவ அமைப்பாக இல்லாத பலன் 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 ஒரு ஏடிஎம் கேட்டாரே, அந்த ஏடிஎம்முக்கான பதில் இது. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் உபயோகப்படுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் நடத்தலைன்னா ராகு கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது. ராகு கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சுக்கிரன் உள்ளே இணையவில்லை என்றாலோ அல்லது குருவின் பார்வை இல்லை என்றாலோ இந்த இடத்துல தாய் தகப்பனை ராகு தசையிலோ சூரிய சந்திர தசைகளிலோ கண்டிப்பாக கெடுப்பார். ராகு சூரிய சந்திர தசைகள் எப்போது வருகின்றன என்பதை பொறுத்து தாய் தகப்பனுடைய உயிர் ஜட காரகத்துவங்கள் கெடுக்கும். அதே நேரத்தில் மத்திம பருவத்தில் சூரிய தசை சந்திர தசை வருமாயின் ஜாதகருக்கு, அதாவது தாய் தந்தையருடைய இழப்பு காலகட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய இவருக்கு 50 வயசு ஆயிடுச்சுங்க, அப்போ சூரிய தசை சந்திர தசை இல்லை ராகு தசை தான், ராகு தசை வருதுங்க, இவருக்கு 50 வயசு ஆகும்போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும். தாய் தகப்பனை பாதித்து தொழில் முன்னேற்றம் பாக்கியம் என்று கிடைக்கக்கூடிய 9, 10 குடையவர்களோடு இணைந்த நல்ல பலனை ராகு இங்கே செய்வார். ராகு இங்கே ஒரு கோணத்தில் கேந்திராதிபதியாகிய சூரியனோடு இருக்கிறார், வீடு கொடுத்தவனோடு வலுவாக இருக்கிறார். இந்த இடத்துல பலனை உயர்வாக மாற்றுவது சுபத்துவம் மட்டுமே. ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கரனோடு உடனிருப்பு என்பது மட்டும் இந்த இடத்துல தாய் தகப்பனை உயிர் காரகத்துவத்தை பிழைக்க வைக்கும், தப்பிக்க வைக்கும். குரு பார்த்துட்டா அப்பா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, சுக்கிரன் இணைஞ்சிட்டா அப்பா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. 4ஆம் அதிபதி, இங்கே 9ஆம் அதிபதி கெட்டுட்டார்னு போட்டிருக்கிறேன், 9ஆம் அதிபதி ஆட்சியாகி கெட்டிருக்கிறார், உடனடியாக உயிரிழப்பு இருக்காது. அதே நேரத்தில் 9ஆம் அதிபதி நீச்சனாகி கிரகண தோஷத்தை அடைந்திருந்தால் உடனடியாக உயிரிழப்பு ராகுதசை வந்த உடனே இருக்கும். தலை சுத்த வைக்கக்கூடிய விஷயம். இந்த இடம் ரொம்ப நுணுக்கமான இடம். இதை நான் எந்த வகுப்புலையும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கல. இந்த இடத்துல பாருங்க, சனியின் நிலைமையை பொறுத்து, சனியின் நிலைமையை பொறுத்து. சரி, சனி எப்படி இருக்கிறார்? அம்மாவுக்கு உறுதியாக கண்டம், அப்படி வேண்டாம், 4ஆம் இடத்திலே போட வேண்டாம். இந்த இடத்துல உயிர் காரகத்துவமான சிம்மத்தில் சனி செவ்வாய் இருந்து கடகமும் கெட்டு 4ஆம் இடமும் கெட்டு 9ஆம் இடமும் கெட்டு இருப்பதால் இந்த ஜாதகருக்கு இளம் வயதிலேயே அப்பா அம்மாவாகிய உயிர் காரகத்துவம் இல்லாமல் போய் ராகு திசையில் ஜடக்காரகத்துவம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியமும் 10ஆம் இடமான தொழிலும் ராகு திசையில் மிக பிரமாதமாக சூரிய சந்திர திசைகளில் கிடைக்கக்கூடிய 16 வருட யோக பலன்கள் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும். லக்னாதிபதி வேற 10ஆம் இடத்துல போட்டுட்டேன், சனியோட சேர்ந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல லக்னாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலமாகவே இருக்கிறார். ஆக இந்த இடத்துல ராகு திசை உயிர் காரகத்துவத்தை கெடுத்து கிரகண தோஷத்தின் அடிப்படையில் உயிர் காரகத்துவமான சூரியனையும் சந்திரனையும் கிரகணம் நடந்திருந்தால்னா என்ன அர்த்தம்? 12 டிகிரிக்குள்ள இருந்தால், சூரியனோடு 12 டிகிரிக்குள்ள இருந்தால். ஏன்னா இன்னைக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இல்லை. அமாவாசை அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்காது, அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கும். இந்த இடத்துல ராகுவிற்கும் சூரியனுக்கும் 12 டிகிரி அமைப்புகள் இருந்தால் 18 டிகிரி அமைப்புங்க, கிரகணம் நடக்கலைங்க, வரப்போகுதுங்க கிரகணம். ஒரே டிகிரியில் இருக்கிறார், கிரகணம் முடிஞ்சு போயிருக்குங்க. ஆனால் இந்த கணிப்புகளுக்கு பஞ்சாங்கம் அவசியம் தேவை. பஞ்சாங்கம் இல்லை அன்னைக்கு குறிப்பாக அந்த இதில் அப்போது கிரகணம் நடந்ததா இல்லையான்றதை கூகுளில் கூட போய் பார்த்துக்கலாம். இந்த கணிப்புகளுக்கு பஞ்சாங்கம் அவசியம் தேவை, இந்த கிரகண தோஷ அமைப்புகளுக்கு. அது வாக்கிய பஞ்சாங்கம் இல்லைங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஃபுல்லாக திருக்கணித கிரகண நேரத்தை தான் தூக்கி போடுவாங்க. திருக்கணித பஞ்சாங்க அமைப்புகள் கண்டிப்பாக தேவை. ஆக இந்த இடத்துல ஒரு மிக நுணுக்கமான இந்த ஏடிஎம் என்பவர் கேட்ட பலன் இதுதான். இதை நான் எந்த வகுப்புலையும் நடத்தலை. 9, 10ஆம் அதிபதிகளோடு ராகு இணையும் பொழுது இந்த 9, 10ஆம் ஜட காரகத்துவத்தின் அமைப்புகளை ராகு சூரிய சந்திர தசையில் கெடுத்து தன்னுடைய ராகு தசையில் நல்லா தருவார். இந்த இடத்துல ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கிறார், ஆனால் 9, 10ஆம் அதிபதிகளோடு இருக்கிறார், 9ஆம் வீட்டில் இருக்கிறார். ராகுவின் தசையில் தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக செயல்படும். ஆனால் ராகு தசையில் அம்மா அப்பா உயிருக்கு கேரண்டி கிடையாது.
சுபத்துவம் இருந்தால் அம்மா அப்பாவும் உயிரோடு இருப்பாங்க, ஜடகாரகத்துவமும் கிடைக்கும். சுபத்துவம் என்பது என்ன? உள்ளே சுக்கிரன் இருப்பது அல்லது குரு பார்ப்பது. ஒரு கிரகண தோஷ பலனை மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று, மிக நெருக்கமாக சூரிய சந்திரர்களை, ராகுவை இல்லை, மிக நெருக்கமாக சூரிய சந்திரர்களை குரு பார்ப்பது. சூரியனை வலுப்பெற செய்வது, அப்பாவை வலுப்பெற செய்வது, சந்திரனை வலுப்பெற செய்வது, அம்மாவை வலுப்பெற செய்வது. அம்மாவை பிரிகிறார், அம்மாவை இழக்கவில்லை. அம்மாவிற்கு ஏதேனும் நோய் நொடி இருக்கிறது, ஆனால் அம்மா மரணம் இல்லை. அப்பாவை பிரிகிறார், அப்பாவை இழக்கவில்லை. இது போன்ற அமைப்புகளை டிகிரி கணக்கில் சூரிய சந்திர டிகிரிகளை அளவுகளில் மிக நெருக்கமாக குறிப்பிட்ட ஒரு 10 டிகிரிக்குள்ள, 12 டிகிரிக்குள்ள, 8 டிகிரிக்குள்ள எந்த அளவிற்கு சூரியனையும் குருவையும் சந்திரனையும் குரு பார்க்கிறாரோ, சுக்கிரன் இணைந்திருக்கிறாரோ, அப்போது தாய் தந்தையருடைய உயிர் காப்பாற்றப்படும். சரி, இப்போ ஒரு சிக்கலான அமைப்புக்கு நான் சொல்லிட்டேன். இவ்வளவு சிக்கல்லாம் இல்லைங்க, இவ்வளவு சிக்கல் தேவையில்லைங்க. ராகு எப்பங்க நன்மை? இது ஒரு கிரிட்டிக்கலான அமைப்பு. மாணவர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கிரகண தோஷத்தில் பிறந்த குழந்தைகள் கண்டிப்பாக தாய் தகப்பன் 4, 9ஆம் பாவகங்கள், பாவகாதிபதிகள் வலிமையின்றி இருந்தாலோ, அல்லது கிரகண தோஷத்தில் ஆகப்பட்டு கொண்ட ராகுவின் தசை பாபத்துவமாக இருந்து சுபத்துவம் இன்றி நடந்தாலோ கண்டிப்பாக தாய் தந்தையர் இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் குறை இருக்கும். அல்லது என்னப்பா அப்பா அம்மாண்ணா, இல்லைங்க நான் கடைசி வரைக்கும் பாட்டி வீட்டில் தாங்க வளர்ந்தேன், அவங்க 2 பேரும் என்னது, நான் இங்கே பாட்டி வீட்டில் இருந்தேன், எங்கள் அப்பா மெட்ராஸில் இருந்தார், மிலிட்ரியில் இருந்தார், இதில் இருந்தார், அதில் இருந்தார்னு வரும். நான் படித்தது வளர்ந்தாலும் தான். நான் என்ன வருஷத்தில் 10வது படிக்கிற வரைக்கும் 4 தடவை வந்து போவார், அவ்வளோதான். எங்கள் அப்பாலாம் அப்பா இல்லைங்க, தாத்தா தான் நான் வளர்த்தாரு, பாட்டி தான் நான் வளர்த்தாருன்னு சொல்லுவார். இதைத்தான் இந்த தாத்தா தான் வளர்த்தாரா பாட்டி தான் வளர்த்தாரா இந்த டிகிரிகளுக்குள்ளே இருக்குது. அந்த குரு சந்திரனை சூரியனை பார்க்கறதுக்குள்ளே இருக்குது. குரு தசை நடக்குதா, சூரிய தசை நடக்குதா, சந்திர தசை நடக்குதான்றதை பார்க்கறதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல 12 டிகிரிக்குள் இணையும் பொழுது கண்டிப்பாக சூரியனை பீடிக்கிறார். சரி, சூரியனை பீடிச்சிட்டார். 9ஆம் அதிபதி அங்கே தான் ஆட்சியாக இருக்கிறார். ஏன்னா கிரிட்டிக்கலான சந்திர கிரகணம் இது, சூரிய கிரகணம் இது. 9ஆம் அதிபதி அங்கே ஆட்சியாக இருந்தால் தான் சூரிய கிரகணமே வரும். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு இந்த மாதிரியான இது வரும்போது பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார், காரகன் கெட்டு போயிருக்கிறார். ஒருவேளை காரகனுக்கு மிக நெருக்கமாக சுக்கிரன் அங்கே அஸ்தமனமாக இருக்கிறார். தந்தையின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. தந்தை மிலிட்ரியில் இருக்கிறார் அல்லது தந்தை தூரத்தில் இருக்கிறார், ஆனால் அப்பா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், பாட்டி வீட்டில் வளர்றார். கிரகண தோஷத்திற்கு நடுவில் மிகப்பெரிய 6 டிகிரிக்குள் நெருங்கிய சூரிய கிரகணம் இருக்கிறது. அமாவாசை அமைப்புகள் வெகு வலிமையாக இருக்கின்றன. ஒரே டிகிரி 5 டிகிரிக்குள்ள சந்திரனும் ரொம்ப நெருங்கி இருக்கிறார். அப்பா இல்லை, அம்மா இல்லை. இப்ப 4ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டதாக போட்டு இருக்கிறேன். சரி, அப்படியே இருங்க. ஹவு டு பிரெடிக்ட், எப்படி கணிப்பது? அப்பாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்க. எப்படி? சிம்மம், தந்தையை குறிக்கக்கூடிய காரக வீடான சிம்மம் குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டு 4ஆம் வீடும் 4ஆம் அதிபதியும், நீச்சனாத்தான் போட்டிருக்கிறேன், 4ஆம் வீடும் 4ஆம் அதிபதியும் குருவால் பார்க்கப்பட அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அப்பா உயிரோடு இருக்கிறாங்க. ஹவு டு ப்ரெடிக்ட்? ஒரு கிரகண தோஷத்தின் அளவுகளை ராகுவால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அல்ல, அந்த பாதிப்புகளில் இருந்து அவர் வெளியே வருவாரா என்பதை எப்படி கணிப்பது? எல்லாம் கெட்டுவிட்டால் அம்மா அப்பா இல்லை. அப்ப கூட அப்பா அம்மா தூரத்தில் இருக்கிறார்கள் என்பது சூரிய சந்திரர்களோடு நெருங்கிய, குறிப்பாக இந்த இடத்துல சூரியனோடு நெருங்கிய 12 டிகிரி அளவுகளுக்குள்ள ராகுவின் நிலையை பொறுத்தது. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அங்கேயே இருக்கிறாரு. சிம்மத்தில், சிம்மம் தந்தையின் காரக வீடு. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இந்த கிரகண தோஷத்தில் இருக்க, சிம்மத்தில் குரு இருந்து 4ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் அதிபதியை பார்த்த அமைப்பில் தாயும் தந்தையும் உயிரோடு கண்டிப்பாக இருக்கிறார்கள். எப்படிங்க ப்ரெடிக்ட்